ஜப்பான் கடல் பகுதியில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி வடகொரியா தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேற்காசிய போர் தீவிரமடையும் நிலையில் கிழக்காசியாவிலும் தற்போது தாக்குதல் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேற்காசிய போரில் ஈரானுக்கு ஆதரவு தருவதாக கூறியிருந்தது வடகொரியா. இந்த நிலையில் ஜப்பான் கடல் பகுதியில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி வடகொரியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஜப்பான் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். மேற்காசிய போர் தீவிரமடையும் நிலையில் கிழக்காசியாவிலும் தற்போது தாக்குதல் தொடங்கியிருப்பது ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், முழு விவரம். கிழக்கு ஆசியாவில் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக வடகொரியாவில் இருந்து ஜப்பான் கடல் நோக்கி தரவாரியாக பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஜப்பானின் பிரதம மந்திரி அலுவலகமும் தற்போது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு தங்களுடைய நாடு ஜப்பானினுடைய எல்லை பகுதிகளில் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கான எல்லா விதமான சந்தேகமும் தங்களுக்கு உறுதிப்பட கிடைப்பதாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகொரியாவின் கிழக்கு திசையில் இருந்து இன்று அதிகாலை நேரத்தில் ஒரு ஏவுகணை வீசப்பட்டிருப்பதாகவும் அது ஈஸ்ட் சி என கூறப்படுகின்ற கிழக்கு கடலை நோக்கி தென்கொரியா பாய்ந்ததாக தென்கொரிய ராணுவமும் தற்போது தெரிவித்துள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணையாக இது இருக்கலாம் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறும் நிலையில கடந்த வாரமே வடகொரியா இந்த ஒரு கூட்டு பயிற்சி நடைபெறக்கூடாது, அமெரிக்காவும் தென்கொரியாவும் ட்ரில் எனப்படும் இந்த கூட்டு பயிற்சியில ஈடுபடக்கூடாது என தெரிவித்திருந்த நிலையில தற்போது வடகொரியா ஜப்பானின் அருகே, அதாவது தென்கொரியா மற்றும் ஜப்பானுக்கு இடையில் உள்ள ஜப்பான் கடலை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்பதும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே மேற்கு ஆசிய நாடுகள்ல உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில போர் தீவிரமடைந்திருக்கிற நிலையில கிழக்கு ஆசிய பிராந்தியமான வடகொரியா தென்கொரியா இடையேயும் மீண்டும் பதற்றம் அதிகரித்திருப்பது அந்த பிராந்தியத்திற்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில இருப்பதாக கூறப்படுகிறது. இது தற்போதைய இந்த தாக்குதலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ஜப்பானின் பிரதம அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.